வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/1/2026 தை மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். சுபவிரயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை டக்கு டக்கென்று மாறுவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமும் வசந்தமும் பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழிலில் அனுகூலமான சூழ்நிலை. மேலதிகாரிகள் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்களும் பணத்தாங்கல்களும் தீரக்கூடிய வசந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். வாகனங்களில் அதீதமான மாற்றங்களும் சந்தோஷங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை பெற்றாலும் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். வேலைகளில் இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமையை மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், உத்தியோக ரீதியாக ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் தீர்ந்தாலும் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விநாயகரை நினைத்து அன்றாட பணிகளை ஆரம்பிப்பதும், காரிய சித்தி மாலை சொல்வதோ அல்லது கேட்பதோ வீரியத்தை குறைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனத்துடன் பார்த்து கொள்வதும், அவர்களை அக்கறையாக தேற்றிக் கொள்வதும் நன்மையின் அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதிய பொறுப்பு, புதிய முயற்சி, ஏற்றம், நம்பிக்கை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி, தொழில் ரீதியாக அனுகூலங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில் ரீதியாக அனுகூலங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோக ரீதியாக
எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை கூட்டக்கூடிய வசந்தத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் டக்கென்று உறுதியிட செய்யும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, புதிய தொழில் உத்தியோகம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அனுகூலமும் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எடுத்த காரியத்தில் ஜெயமும் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படும். யோகமும் அனுகூலமும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்க முடிவுகள் பெரிய அளவுக்கு பாராட்டை நிச்சயமாக பெறும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.